யாப்பு என்னும் சொல்லுக்கு செய்யுள் என்று பொருள். நரம்பு, தோல், தசை, எலும்பு, கொழுப்பு, குருதி முதலியவற்றால் யாக்கப்பட்ட உடலை யாக்க என்பது போல எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை முதலியவற்றை கொண்டு கட்டப்படுவது யாப்பு என்று அழைக்கப்படுகிறது. இவை செய்யுளுக்குரிய உறுப்புகள் ஆகும். எழுத்து முதலெழுத்து சார்பெழுத்து ஆகும். எழுத்துக்கள் தனித்தோ தொடர்ந்தோ தக்க ஒலியும் சீருக்கு உறுப்பாகி வந்தால் அசை என்கிறோம். அசைகள் பல இயந்து நிற்பது சீர் எனப்படும். சீர்கள் இயந்து கட்டப்பட்டு நிற்பது தலை ஆகும். தலைகள் அடுத்து அடுத்து அடியெடுத்து நடப்பதால் அடி எனப்படும். செய்யுளில் எதுகை, மோனை முதலாக தொடுக்கப்படுவது தொடையாகும். செய்யுள் உறுப்புகளால் ஆகிய பாக்கள் 4 வகைப்படும். செப்பலோசை உடையது வெண்பா, அகவலோசை உடையது ஆசிரியப்பா, துள்ளலோசை உடையது கலிப்பா, தூங்கலோசை உடையது வஞ்சிப்பா. வெண்பாவும் ஆசிரியப்பாவும் கலந்து வருவது மருட்பா. செப்பல் செப்புதல், உரைத்தல், விடை கூறுதல், வினாவிற்கு விடை கொடுப்பது போன்ற ஓசை. அகவல் அழைத்தல் என்று பொருள்படும். ஒவ்வொரு அடியும் தனியே அழைக்கும் வகையில் அமைவதால் அப்பொருள். கலி துள்ளல், அலைகள் துள்ளுவது போல சொற்கள் அமைவதால் துள்ளலோசை. தூங்கல் தொங்கல் என்றும் பொருள்படும். நெடுஞ்சீர்களால் அமைந்திருப்பதால் இப்பெயர்.